Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் 3 நிமிஷம் கணேஷ் பாகம் 13. வெள்ளிக்கிழமை காலை ராத்திரி. எப்போது வசந்த் வந்தான் என்று தெரியவில்லை. குப்புறப்படுத்திக் கொண்டு தலையணையை கட்டிக்கொண்டு புன்னகையுடன் தூங்கிக் கொண்டிருந்தான். கணேஷ் மணி பார்த்தான். வசந்தை உலுக்கி எழுப்ப, நபாஸ் அதிகாலையில் எழுப்புறீங்க? மணி 7:30. இருக்கட்டுமே, இன்னைக்கு என்ன வேலை தட்டுக்கட்டு போகுது? வசந்த் அந்த யட்சகான டெக்ஸ்டில் நிமிஷம் 3 முறை வருது. சரியா போச்சு. என்ன பாஸ், அதான் போலீஸ் எடுத்துக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. மரங்க கேஸை வாழிய செந்தமிழ் பாடிட்டு வெஸ்டர்னில் புஃபே சாப்பிட போகலாம் வாங்க. இல்லை குப்தக்யான் வந்திருக்கு மறுபடியும் நூன்ஷா. இல்லை வசந்த், இந்த தகவலை டிஐச்சி கிட்ட சொல்ல வேண்டாமா? வேண்டாம், படுத்துங்க. கூத்தடிக்காதீங்க. மேலே பேசினா 60 ஜோக்காக தள்ளுவேன். பழனிசாமிக்கு எதிர்ப்பது என்ன தெரியுமா? நிமிஷா. பழனி டிட் நாட் see me. மழை மேகம். இந்த 3 நிமிஷாவில் ஏதோ நடக்க போகுது. மழை மே நாட் கம் என்று சிரித்தான். உங்களை இன்றைக்கி விடுறதா இல்லை? சொன்ன பேச்சு கேட்க மாட்டீங்க. இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? ஒரு வாக்மேன் வாங்கி வச்சுக்க போகிறேன். நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருங்க. நான் பாட்டுக்கு டைனர் ஹவுஸ் அப்சைட் டவுன் கேட்டுக்கிட்டு இருக்கேன். டெலிஃபோன் ஒலித்தது. அதை எடுத்து வசந்த், ஹலோ, சிட்டி ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 9 ஸ்பீக்கிங். ஓ சாரி சார் இருக்கார், இதோ கூப்பிட்றேன். பஸ் டிஐஜி. கணேஷ் உடனே எழுந்து மண்டு வசந்தை திட்டிக்கொண்டே ஃபோனை வாங்கி கொண்டான். குட் மார்னிங். என்ன உங்கள் நண்பர் ஏதாவது போட்டிருக்காரா? இல்லை சார், அவன் ஒரு மாதிரி. சொல்லுங்கள். இந்திரா நகர் வீட்டுக்கு வர்றீங்களா? அந்த ஈரான்காரங்களெல்லாம் டீடைன் பண்ணி வச்சுருக்கோம். தியாகராஜர் இருக்கிறவரை உடுப்பி போயிருக்காரு. இல்லாட்டி அவரையும் சேர்த்துருப்போம். இவங்கள கொஸ்டின் பண்ண போகிறோம். நீங்கள் வர்றீங்களா? நிச்சயம் வரேன் சார். வண்டி இன்னும் 15 நிமிஷத்தில் அனுப்புகிறேன். வாங்க, உங்கள் பிளாட்ஃபார்ம் ஃப்ரெண்டையும் அழைச்சிட்டு வாங்க. டெலிஃபோனை வைத்துவிட்டு வசந்த் 15 நிமிஷத்தில் தயாராகணும். எங்கே போகிறோம்? நம்ம ஈரானிய நண்பர்களை சந்திக்க போகிறோம். ட்ரேஸ் பண்ணிட்டாங்க. சரியாக போச்சு. இந்த கேஸ் நம்மளை விடாது போல இருக்க. பாஸ் நீங்கள் போங்க, நான் அதெல்லாம் கிடையாது. ஸ்பெஷலாக உன்னையும் கூப்பிட்டுருக்காரு. சட் என்று சாலித்து கொண்டான். குளிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஒரு இட்லி சாப்பிடக்கூடாதா? 15 நிமிஷம். கார் வருது. வசந்த் சுவர் பித்தானை அமுக்கினான். உடனே ஒரு சர்வர் தலை காட்ட, என்னது ஆச்சரியமாக இருக்குது, தொட்ட உடனே ஆள் வருது என்றார் கணேஷ். வசந்த் காலை உணவுக்கு ஆர்டர் செய்து விட்டு அவன் போனதும், நான் 2 பேரும் சினிமா தேட்டருக்கு சொல்லி வச்சுருக்கேன். அதான் இந்த வேகம். கப்சாவுக்கு எல்லையே கிடையாதடா. யார் கண்ணாங்க பாஸ்? இப்போ தான் மிளகாய் வியாபாரிகள்லாம் டைரக்ட் செய்கிறாங்க. 2 வக்கீல் செய்யக்கூடாதா? போலீஸ் நீல அம்பாசடர் வண்டியில் விஹெச்எஃப் பொருத்தி இருந்தது. வசந்த் கணேஷ் இருவர் மட்டுமே அதில் சென்றனர். அவர் வரலையாப்பா? சாஹிப் ಅವರು சீதா ಅಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದಾರೆ, இந்திரா நகர். ஓ அப்படியா? 20 நிமிடங்களில் அந்த வீட்டை அடைந்தார்கள். முன்பு இந்த வீட்டில் சுவர் ஏறி குதித்தது ஞாபகம் வந்தது. இப்போது வீடு பெரிதாக திறந்திருக்க வாசலில் 3 போலீஸ் வண்டிகள் நின்று கொண்டிருந்தன. உள்ளே போலீஸ் ஆஃபீஸர்கள் புழங்கிக் கொண்டிருந்தார்கள். வாங்க கணேஷ், இதை பாருங்கள், மகதானா? ஹாலில் போடப்பட்டிருந்த ஒரே ஒரு சோஃபாவில் சிகரெட் குடித்துக்கொண்டு 3 நாள் தாடியுடன் சிவந்த முகத்துடன் விரோத பார்வை பார்த்து கொண்டு இருவர் உட்கார்ந்திருந்தனர். வீட்டுக்காரர் கவலை முகத்துடன், வாடகை நிறைய கெடுக்கிறதான்னு இவளை வச்சுக்கிட்டேன் சார் என்று முனகினார். ஒரு அதிகாரி டிஐஜியிடம், ட்ரக்கர் இவங்க தான் சார், ஒரு இந்திய நண்பன் போல வாங்கியிருக்காங்க என்றார். இருவரில் ஒருத்தனுக்கு கையில் அடிபட்டு பிளாஸ்டரில் மறைந்திருந்தது. பக்கத்தில் துண்டு பிரசுரங்கள் இறைந்திருந்தன. கணேஷ் என்று மாலையை பார்த்தது. அலமாரியெல்லாம் காலியாக இருந்தது. வீட்டில் வாழ்வதற்கு அறிகுறியாக அதிக சாமான்கள் இல்லை. சில புத்தகங்கள் இருந்தன. ஜன்னல் வழியே எஸ்டி மோட்டார் சைக்கிள் இருந்தது. ரொட்டி துண்டம் காய்ந்திருந்தது. டெக்கன் ஹெரால்ட் பிரதிகள் அலங்கோலமாக இருந்தன. கணேஷ், உங்களை பார்த்துருக்கீங்களா? கணேஷ் அந்த பச்சை கண்களை பார்த்தான். ஈரமாக பளபளப்பாக இருந்தன. கணேஷை அலட்சியமாக பார்த்துவிட்டு அவன் தன் சகாவிடம் அவர்கள் பாஷையில் புருஷா என்று பேசிக்கொண்டான். மஞ்சள் பல் தெரிய சிரித்து கொண்டார்கள். கலாச்சாரம், தோற்றம், உடல் அமைப்பு எல்லாவற்றிலுமே வேற்று மனிதர்கள். ஈரானில் குடித்ததோட சரி போல இருக்கு பாஸ். இவங்க தானே சார்? நான் பார்த்த முகம் ஞாபகம் இல்லை. இப்போ தெரிஞ்சிடும். நீங்கள் ஏதாவது கேட்க விரும்புனா சொல்லுங்கள். மிஸ்டர், லெட் மீ சி யுவர் பாஸ்போர்ட்ஸ். நோ பாஸ்போர்ட், யுவன் சர்டிஃபிகேட் என்றான் ஒருவன். வாட் ஆர் யூ அப் டு? நோ நத்திங், வி ஸ்டூடெண்ட்ஸ். இவன் பாஷையில் வர்பே கிடையாது போல இருக்க பாஸ். இங்கிலீஷ் கொஞ்சம் தகராறு. அவர்களிடம் டிஐஜி சென்று நிதானமாக பேசினார். நீங்கள் செய்ய இருக்கும் காரியத்தை பற்றி எங்களுக்கு முழுவதும் தெரியும். வேற்று நாட்டில் உங்களுக்கு சிறையில் வாழ விருப்பம் இல்லைன்னு நம்புகிறேன். நீங்கள் நேராக குற்றத்தை ஒப்புவிட்டானா
அது உங்களுக்கும் நல்லது, எங்கள் காரியத்துக்கும் எளிதாக இருக்கும். அனாவசியமாக சிக்கல்கள் வேண்டாம். வி நோ நத்திங் என்றான். மற்றவனுடன் விரைவாக டிஐஜி சொன்னதை மொழிபெயர்த்தான். சிகரெட்டால் சிகரெட்டை பற்று வைத்துக் கொண்டான். அவன் கரங்கள் நடுங்கின. ஆல்ரைட், யூ வாண்ட் டு பி டிஃபிகல்ட், வி ஆல்சோ கேன். கெட் அப் என்று அதட்டினார். எங்கே என்றான் அவன். அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, எழுந்திரு என்றால் எழுந்திருக்க வேண்டியது. இதோ பார், உங்களுக்கு எங்கள் தேசம் அனுமதி தந்திருப்பதே படிப்பதற்கு, இந்த மாதிரி நாச வேலை ஈடுபடுவதற்கில்லை. எழுந்துற, வா. எங்கே எங்கே? உங்களை கைது செய்ய முடியும், அல்லது உங்கள் தூதரத்துக்கு புகார் கொடுத்து உங்களை நாடு கடத்த முடியும். அவர்கள் இருவரும் ஒருவரை பார்த்து கொண்டார்கள். நாங்கள் என்ன செய்தோம்? ஒன்றுமே செய்யவில்லையே. உங்கள் திட்டம் முழுவதும் தெரியும். என்ன திட்டம்? இன்று மாலை கவர்னர் மாளிகை என்றான் கணேஷ். அவன் அதிர்ந்து போய் தன் சகாவை பார்த்து விரைவாக பேசினான். அங்கே அங்கே என்ன? அங்கே நீங்கள் திட்டமிட்டு செய்ய இருப்பது தெரியும். அவன் சற்று நேரம் யோசித்தான். மறுபடியும் இருவரும் பேசிக்கொண்டார்கள், தீர்மானித்தார்கள். ஆல்ரைட், ஐ டெல் யூ ஆல். அவன் சற்று நேரம் சிகரெட்டை சாம்பலாக பார்த்து கொண்டு விட்டு மெல்ல ஆரம்பித்தான். யூ நோ அபவுட் ஷ்ராம் ராணி? எஸ், தே கில் ஹிம், வெரி பேட் மர்தர். மெல்ல மெல்ல உடைந்த ஆங்கிலத்தில் சொன்னான். நான் ஒரு குர்து, இவன் பஹாய். கோமினி ரொம்ப மோசம். சகோதரர்களையும் சகோதரிகளையும் கொலை செய்தார்கள். பொது இடத்தில் நிறுத்தி வைத்து துப்பாக்கி படை வைத்து சுட்டிருக்கிறார்கள். நிறைய பேர், ஆயிரக்கணக்கில் எங்கள் தேசத்துக்கு விழிப்பில்லை. எல்லாரும் பயத்தில் இருக்கிறார்கள். நாங்கள் சின்ன கூட்டம், எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இந்தியா போன்ற நடுநிலை நாடுகளில் இருந்து பலம் சேர்க்கிறோம். எங்கள் கூட்டத்தை பூண்டோடு அழிக்க முயற்சிக்கிறார்கள். எங்கள் தலைவன் மிரானியை கொலை செய்து விட்டார்கள். அவர்களை எங்களுக்கு பழி வாங்க வேண்டும். கொலைக்கு கொலை. அயல்நாட்டு மந்திரியை கொல்லத்தான் முடிவு செய்தோம். அதற்கு முன் தில்லி ஈரான் தூதுவர் கோமினியின் பிரதிநிதி இங்கே வந்திருக்கிறார். அவரை நாங்கள் கொல்ல நினைத்தோம். இவன் இன்ஜினியரிங் படிக்கிறான், ராமையா காலேஜ். இவன் தான் ஐடியா கொடுத்தார். தியாகராஜ் என்கிறவருக்கு ஒரு ஆளை தெரியும், சென்னைக்காரர். நிறைய புத்திசாலித்தனமான இணைப்பு செய்து வந்தார். அதை ஒரு கிரனேடுடன் பொருத்தி கவர்னர் மாளிகைக்குள் இன்று கொண்டு போய் வைப்பதாக இருந்தோம். நாடகத்தில் பொதுவாக குறிப்பிட்ட 3 வார்த்தை வரும்போது தானாகவே வெடித்துவிடும். அதை எப்படி உள்ளே எடுத்து போவதாக இருந்தீங்க? அழைப்புதல் ஒன்று அச்சடித்துக் கொண்டோம். எங்களில் ஒருவன் பிரீஃப் கேஸில் இதை எடுத்துக்கொண்டு தூதுவரின் நாற்காலில் அடியில் அதை வைத்து விடுவதாக இருந்தோம். இப்போது எங்கே அந்த சாதனம் இருக்கிறது? அதை காட்டுமென் ஒரு நிபந்தனை. என்ன? நீங்கள் எங்களை விட்டுவிட வேண்டும். ஏன்? குற்றம் இன்னும் நிகழவில்லை, அதை தடுத்து விட்டீர்கள். உங்களுக்கு அது போதும். எங்களை விட்டு விடுங்கள். எங்களை தூதரகத்தில் காட்டிக் கொடுத்து நாங்கள் எங்கள் நாட்டுக்கு திரும்பின நிமிஷம் எங்களை சுட்டு விடுவார்கள். நீங்கள் என்னை விட்டு விடுங்கள். எங்கள் போராட்டத்தை வேறு தேசத்தில் வேறு முறையில் வைத்துக் கொள்கிறோம். எங்களால் இனி எதுவும் தொந்தரவு இருக்காது. அந்த சாதனத்தை உங்களிடம் ஒப்படைத்து விடுகிறோம். எங்கே அது? முதலில் ஒப்பந்தம். உங்களை விட்டால் எங்கே போவீர்கள்? அது எங்கள் கவலை இல்லை. நேபாள், பாகிஸ்தான், எங்கு வேண்டுமானால். போலீஸ்க்கு எங்களால் இனி எந்த தொந்தரவும் இல்லை. எங்கள் நண்பர்கள் உலகம் பூர்வம் இருக்கிறார்கள். மீரானியின் சாவுக்கு வேறு விதத்தில் பழி வாங்குவோம். இந்த முறை எங்களை விட்டுவிடுங்கள். அதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. இதை மேலிடத்தில் கேட்டுத்தான் முடிவு செய்ய வேண்டும். அதுவரை இந்த சாதனத்தை நான் காட்டப் போவதில்லை, உங்களுக்கு தரப்போவதில்லை. டிஐஜி கணேஷை பார்த்தார். இருவரும் தனியாக பிரிந்தார்கள். சார், ஒரு விஷயம் சொல்லட்டுமா? டிஐஜி கணேஷிடம் சரியான ஆசாமியாவே பண்டமாற்றம் பண்ணுறானே. எங்களை விட்டு சாதனத்தை ஒழிச்சு வச்சிருக்கிற இடத்த காட்டுறேங்கிறானே என்றார். சார், நீங்கள் இவனை அரெஸ்ட் பண்ண முடியுமா? கேஸே இல்லையே. இவன் மேலே டேமேஜிங்கே எதுவும் இல்லையே. இப்போ சொன்னதையெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி கொடுன்னா பின் வாங்கிடுவான். நோ மெட்டீரியல் எவிடன்ஸ். சும்மா சத்தாய்க்கத்தான் முடியும். சாயங்காலம் வரைக்கும் அப்சர்வேஷனில் வச்சு டீடைன் பண்ணிடலாம். பத்திரத்துக்கு அதுதான் நல்லது. இன்னும் கொஞ்சம் வேணால் பயப்படுத்தி பார்க்கலாம். பிரயோஜனம் இருக்கா சார்? ஆள் தாங்குவான். ஒன்று செய்யலாம். இந்த இடத்த துப்புரவாக தேடிடலாம். இவனுக்கு நாம் வரப்போகிறது தெரியாது. சரியாக ஒழிச்சு வைக்க சமயம் இருந்திருக்காது. தேடினா இந்த கட்டடத்துக்குள்ளேயே தான் கிடச்சிடலாம். அது சரிதான் சார், செய்திருங்க. டிஐஜி தன் அதிகாரியிடம் சென்று ஆணை பிறப்பிக்க கணேஷ் வசந்திடம் வந்தார். என்ன சொல்கிறாரு பெரியவர்? சர்ச் பண்ண போகிறாங்க. வெளியே போயிடலாம். அது ஏதாவது எங்கே தப்பாக வெடித்து வைக்க போகுது. அப்படி வெடிக்க முடியாது, வச்சிருக்க மாட்டாங்க. போலீஸார் அந்த வீட்டை தேடுவதை துவங்க ஈரானியர்கள் ஒருவருக்கொருவர் அவர்கள் பாஷையில் பேசிக் கொண்டிருந்தாங்க. சிரிக்கிறான் பாஸ், என்ன தில்லு பாருங்களேன். கண்டுபிடிக்க முடியாதுன்னு என்னவா இருக்கலாம். ஆனால் பாருங்கள், கரணையை ஒவ்வொருத்தனையும் அடித்தா 8 ஆள் பண்ணலாம் போல இருக்கு.
அதே சமயம் அவர்கள் இருவரும் கணேஷ் வசந்தை பார்த்து பேசிக் கொண்டிருந்தார்கள். எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு பாருங்க. ஒரு கொள்கைக்காக உயிரை விட்டுருவாங்களா? இவங்ககிட்ட பேராது. விஷயம் வெளியே வர்றதுக்கு இவங்களை விடுதலை பண்ணி தான் விடுதலை பண்ணானா சாதனத்தை காட்டாமல் ஓடி போயிட்டாங்கன்னா. போலீசார் அறைக்குள் இருந்த சொற்ப பொருள்களை புரட்டி புரட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். குப்பை கூடங்களை கவிழ்த்து பார்த்தார்கள். பியர் கோப்பைகளை ஆராய்ந்தார்கள். மெஸ்ஸனை அடுக்கி வைத்திருந்த படுக்கைகளை பிரித்து பார்த்தார்கள். வீட்டு தேடுவதற்கு அதிக சாமான்களும் இல்லை. சுற்றி சுற்றி வந்துவிட்டு வெளியே கராஜை திறக்க சொன்னார்கள். எதற்கு என்றால் அங்கே தேட வேண்டும். சாவி எங்களிடம் இல்லை, அதை வீட்டுக்காரர் வைத்திருக்கிறார். பின் உங்கள் ட்ரக்கர் எங்கே நிறுத்தியிருக்கிறது? அது ஒரு நண்பர் வீட்டில் இருக்கிறது. சாவி இருக்கிறீர்களா? போய் சொல்ல வேண்டாம் என்றார். ஐ டோல்ட் யூ. போய் வீட்டுக்காரை நாங்கள் முன்பே விசாரித்திருக்கிறோம். வீடு ஷெட் எல்லாம் சேர்த்துத்தான் வாடகை விட்டிருக்கார். சாவி என்னிடம் இல்லை. பஸ் மாட்டிக்கிட்டான், கராஜில் தான் இருக்குது. அப்படித்தான் முழிக்கிறது இல்லை தெரியுது வசந்த். சாவியில் உடைத்து திரைப்போம், தாமதமாக்காத. அவர்கள் மறுபடியும் ஒருத்தர் பேசிக்கொண்டு இரண்டு பேருக்கு இதை பற்றிய வாக்குவாதம் என்பது தெரிகிறது. கடைசியில் கட்டுப்போட்டவர் போல அடிபடாத பனியனில் விட்டு சாவியை எடுத்து கீழே எறிந்தான். அவன் முகத்தில் எல்லையில்லா வெறுப்பு தெரிந்தது. கராஜில் தான் இருந்தோம். வாங்க போகலாம். அதிகாரி சாவியை பொறுக்கிக் கொண்டு வீட்டுக்கு வெளியே வர கணேஷ் வசந்தும் அவரை தொடர அவர்கள் ஒருவன் அவசரமாக முன்னே சென்றார். நானே திறக்கிறேன் என்றார். அதான் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் கவலை. கேராஜ் உள்ளும் ஷட்டர்கள் போடப்பட்டு ஓரத்தில் தரையறையில் பூட்டியிருந்தது. அதை சாவி போட்டு திறந்து ஷட்டர்களை உயர்த்த உள்ளே அந்த ஹிந்து வண்டி இருந்தது தெரிந்தது. பழைய டயர் ஒன்று படுத்திருந்தது. ஜாக்கியில் உயரக்குறைவான சைக்கிள், எண்ணெய் படிந்த உபரி சாமான்கள் நிறைந்திருக்க. சார், கார் கொள்ளாது, முதல்ல பாருங்க என்றான் கணேஷ். ட்ரக்கரை திறந்த பகுதியை வெட்டி பார்த்தா டிஐஜி உள்ளே ஓரத்தில் ஒரு சிறிய மரப்பட்டி போல தெரிந்தது. அது கூட்டியிருந்தது. திற என்றான். அதற்கு ஒரு அதிகாரி அதை ஒரு டயர் லீவர் வைத்து உடைக்க முற்பட ஈரானியன் பயந்து, ஈஸி அப்படி உடைக்காதீங்க, நான் திறக்கிறேன், வெடிச்சிடும், நான் திறக்கிறேன் என்றான். அவர்கள் விலகிக் கொள்ள அவர் தன் சட்டை பையிலிருந்து ஒரு சாவி எடுத்து மரப்பட்டியை திறந்து சற்று ஜாக்கிரதை எடுத்து கீழே வைத்தார். கணேஷ் வசந்த் கிட்டே சென்று பார்த்தார்கள். அதில் மெத்தென்று பாலி எழுத்தை நினைத்து அதன் நடுவில் கேசட் டேப் ரெக்கார்டர் போன்ற ஒரு சாதனம் இருந்தது. சுமார் 4 அங்குலத்துக்கு 6 அங்குலம் இருந்தது. இன்னும் ட்ரைவ் பண்ணல இருந்தும் இது அபாயகரம். ஓகே, அவன் கண்களில் கொஞ்சம் வருத்தத்துடன் டிஐஜியை பார்த்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், வி கிவ் அப் என்று கை கொடுக்கிறான். டிஐஜி அந்த பெட்டிக்கு அருகே செல்ல போலீஸ் அதிகாரிகள் தயாரிக்க டிஐஜி சாக்கிரதையாக அதை தள்ளி வைத்தார். இதுதான் கணேஷ், பாருங்க. கணேஷ் அதை எட்டி பார்த்து, ஏதோ எலக்ட்ரானிக் சாதனம் போல தான் இருக்குது. எதுக்கு நீங்கள் ஆர்மி அல்லது அரசாங்க எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எக்ஸ்போர்ட்டை கொண்டு வந்து இதை டிஃப்யூஸ் செய்யணும், இதை இடத்தை விட்டு நகர்த்தாங்க, எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்றான். நானும் வந்து தான் நினச்சேன், எல்லோரும் இந்த இடத்தை விட்டு வெளியே வாங்க, மோகன் இந்த இடத்தை கார்டன் பண்ணிடுங்க, கொஞ்சம் தலையே இருக்கட்டும், காவலுக்கு ஒரு கான்ஸ்டபிள் போட்டுருங்க, நீங்களும் கைது செய்ய போறீங்களா என்றான் சசிகலன். அதை பற்றி அப்புறம் தீர்மானிப்பா, ஆனால் இன்னைக்கு நீங்கள் இருவரும் இந்த இடத்தை விட்டு விலகக்கூடாது. ஹவுஸ் அரெஸ்ட் மோர் ஆர் லெஸ். சாதனத்தை கண்டுபிடித்து விட்டீர்களே, எங்களை விட வேண்டியது தானே. அதை பற்றி தீர்மானிக்க பெரிய அதிகாரிகளிடம் பேச வேண்டும். உங்கள் இருவருக்குமே இந்த இடத்தை விட்டு விலகாமல் இருப்பது நல்லது. மிஸ்டர் வசந்த், டோன்ட் ஸ்மோக். வசந்த் சிகரெட்டை அணைத்து பைப்பில் போட்டுக்கொண்டான். கணேஷும் வசந்தும் அவருடன் வெளியே வர டிஐஜி அவர்களை கை குலுக்கி, தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ், ஒரு கோரமான சம்பவத்தை முளையிலே கிள்ளிட்டோம், இனிமேல் நாங்கள் பார்த்துக்கோம். இப்போது என்ன செய்ய போகிறீங்க? உடனே கவர்மெண்ட் மாளிகைக்கு போகலான்ட்டு இருக்கேன். எதுக்கு ஒரு முறை செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ணி காமிச்சிட்டு அதை கொஞ்சம் டைட்டன் பண்ணிவிட்டு வந்துட போகிறேன். அனுமதி இல்லாமல் யாரையும் உள்ளே விடக்கூடாது, ஸ்ட்ரிக்டாக சொல்லிட போகிறேன். இவங்க கூட்டாளிங்க யாரும் இருக்கலாம், அவங்க ஏதாவது விஷயம் செய்ய முயற்சிக்கலாம் இல்லையா? அப்புறம் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். யக்ஷகானம் அதை நிறுத்த வேண்டாம்னு தோணுது. எதுக்கு ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரையும் எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு நிகழ்ச்சி நடக்கட்டும். அனாவசியத்துக்கு வீதிகள் வேண்டாம். இந்த ப்ரோக்ராமை மாற்றணும்னா ஏகப்பட்ட டிஸ்லொகேஷன் ஆகிடும். என்ன சொல்கிறீங்க? கணேஷ் நீங்கள் சொல்கிறது சரி தான், கண்டுபிடிச்சாச்சு. அங்கே அனுமதியில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டால் குழப்பம். அப்பா போயிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ராஜேந்திரனுக்கு சொல்கிறேன், 2 பேருக்கும் ஒரு ரிவார்டுக்கு கூட ஏற்பாடு செய்கிறேன். சமயத்தில் வந்து தகவல் சொல்லுங்க, நல்ல இன்டெலிஜென்ட்டாக அனலைஸ் பண்ணுங்க. வரட்டும் சார். வாங்க சார். மிஸ்டர் கமன், சிட் டவுன் ஹியர் என்று ஈரானியர்களை அதிகாரி அதட்டி கொண்டிருக்கும் வேளையில் கடைசி முறையாக அவர்களை பார்த்துவிட்டு கணேஷ் வசந்த் புறப்பட்டார்.
வசந்த் 3/4 சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு நல்ல கேஸ் பாஸ் அது கொட்டு வாயில் வச்சுட்டு கண்டுபிடிச்சாச்சு, ஒரு குற்றம் தவிர்க்கப்பட்டது, அது திருப்தி தானே உங்களுக்கு? திருப்தி தான் வசந்த். அப்பாடா, ஒரு வழியாக ஒழிஞ்சது. இன்றைக்கி ராத்திரியாவது நிம்மதியை தூங்கலாம். அதாவது ஒரு ஃப்ளோர் ஷோ போயிட்டு வந்தப்புறம் என்ன பாஸ்? வசந்த், கேஸ் ஒரு வழியாக முடிஞ்சு போச்சுல என்றான். ஆமாம், உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா? இவ்வளோ சுலபமாக முடிஞ்சிடும்னு நினைக்கவே இல்லை போலங்க. நீங்கள் கொஞ்சம் ஆன்டி கிளைமாக்ஸாகவே போயிடுச்சு. நான் கடைசியில் கொஞ்சம் டிஷ்ஷும் இருக்குன்னு எண்ணினேன். படக்குன்னு ஒப்புத்துக்கிட்டாங்களே. நல்ல வன்முறை எதுவும் ஏற்பாடு. வா, ஹோட்டலுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கணும். சாயங்காலம் ஒரு ஷோ போட்டோமா? டாக் ஆஃப் த டவுன் இல்லை, இரான்காரன் சொல்கிற அப்படியே டாக் ஆஃப் த டவுன் என்ன? சரி என்றான் கணேஷ். என்னது, நான் சரியாக தான் கேட்குறேண்ணா? பேசியது கணேஷ் தானே? இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டு அதை முடித்தா நிறைய இருக்குது. போகிறதுக்கு முன்னாடி அந்த மகேஷ் ஆஸ்பத்திரியில் போய் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடலாம். அவனை சீக்கிரமாக குணமாயிருவான்னு நினைக்கிறேன். அது கூட சரிதான். திரும்ப ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் படுத்து கொண்டார்கள். அதன் பின் ஆட்டோ பிடித்து ஆஸ்பத்திரிக்கு போகும் வழியில் கணேஷ் அந்த இரானியர்களை பற்றி அபிப்பிராயத்தை சொன்னான். கண்களில் எவ்வளோ தீவிரம் பாரு, பழித்திருக்க எத்தனை ஆர்வம் பாரு. தன் குறிக்கோளுக்காக உயரவிட கூட தயாரிப்பாங்க. அரபுக்காரர்களே சூடாக இருக்கும். ஆனால் கபக்குன்னு கொஞ்சம் கூட தயங்காமல் ஒப்புத்துக்கிட்டாங்க. வேறு ஏதாவது தேசத்தில் வேறு ஏதாவது பிளான் வச்சுருப்பாங்க போல. மகேஷை போய் பார்த்தபோது அவனுக்கு ஒரு படுக்கை உட்கார்ந்துருந்தார். அங்கே கணேஷ், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. பில் என்னப்பா என்றான் வசந்த். ஏய் என்று அதற்றினான் கணேஷ். அவங்கள எல்லாரையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. மகேஷ், அவங்க இன்றைக்கி கவர்மெண்ட் மாளிகையில் உங்கள் சாதனத்தை வச்சுட்டு விராணியை தூந்தோரை வெடி வச்சு கொண்டு இருந்தாங்க. பிடிச்சிட்டோம். சாதனத்தையும் கைப்பற்றிட்டோம். சின்னதாக ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி இருந்தது. நீண்ட சதுர வடிவத்தில். அதில் என்ன இருக்கும்? டேப் ரெக்கார்டர் மாதிரியா? நீண்ட சதுர வடிவத்திலா? நான் செய்து கொடுத்தது அது இல்லையே. போச்சுரா என்றார் வசந்த். தொடரும்.